ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கும்பராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக 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 சிறப்பு. அது இல்லாமல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது ரொம்ப 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 சிறப்பு. ஆனால் அதே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆட்சி பலம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரகதியில் போனா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ராசி அதிபதி வந்து ஆட்சி பலம் இல்லாத ஒரு நிலைமையில உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு இந்த டயத்துல. ஒரு விஷயத்துல வந்து தன்னம்பிக்கையோடு வந்து இது மாதிரி செயல்பட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ யோசிப்பீங்க, இதெல்லாமா பண்ணலாமா, இதுல வந்து இந்த வேலைகள் வந்து இறங்கலாமா, புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வேணுமா வேணாமா, பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிற அந்த மனசஞ்சலங்கள் இருக்குல்ல, மனசஞ்சலங்கள் எல்லாமே இருக்கும் இந்த டயத்தில். இந்த டயத்தில் வந்து கும்பராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறது, இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தயவு செய்து இறங்காதீங்க. எதனால் அப்படின்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு அங்கே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிதான், அந்த வேலையை தயவுசெய்து விட்டுறாதீங்க. மனசு சஞ்சலப்படும், சில தொந்தரவுகள், இடையூறுகள் எல்லாமே வரும். அங்கே நமக்கு மேலே இருக்க உயரதிகாரிகள்கிட்ட வந்து சில பேச்சுக்கள், வார்த்தைகள் வாங்க வேண்டிய வரும். இது எல்லா சூழ்நிலைகளும் எல்லாமே வரும் யாருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த டயத்தில் வந்து அவசரப்பட்டு தயவு செய்து வந்து அந்த வேலைகளை விட்டுறாதீங்க. எதனாலனா குடும்பத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, குடும்பத்தினுடைய வரவு செலவுகள், இதுக்கு தானே வேலைக்கு போகிறோம், குடும்ப நபர்கள் வந்து கவனிச்சிக்கணும், இதுக்காக தானே வேலைக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. இந்த டயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும், ஓகேங்களா? ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா நம்மை விட நம்முடைய எதிரிகள் வந்து இந்த டயத்தில் பலத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக அடக்கி வாசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் உடனே அடங்கி தான் போகணும், அடக்கி தான் வாசிக்கணும். எதனால் அப்படின்னா எதிரிகள் பலமாக இருந்தால் கூட சரிதான், நம்முடைய ராசி அதிபதி வந்து பலம் பெற்று இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு, டக்குன்னு அடித்து தூக்கிடலாம் எதிரிகளை. ஆனால் இந்த டயத்தில் ராசி அதிபதியும் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், இதேமாரி வந்து ஒரு வேலை, அதாவது இந்த இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு திங்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் மூட்டை கட்டி வச்சுருங்க. பிஸ்னஸில் வந்து இந்த டைத்தில் புதிய பிஸ்னஸில் வந்து இந்த டைத்தில் இறங்காதீங்க, டைம் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரகதியிலேருந்து நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் முழு ஆட்சி பலத்தோடு வந்து உட்காருவார். எப்படி ஒரு ராஜா வந்து இருக்கிற நாட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டு இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ராஜா வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதே அரசன் வந்து என்ன பண்ணுவார், அதே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியில் மக்களை திரட்டி அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை திரும்ப வந்து பிடிப்பார். அது மாதிரியான சூழ்நிலை தான் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது. அதனால் அந்த பலம் சேர வரைக்கும், வக்ரகதி நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவே எல்லா வேலைகளுமே பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க, ஓகேங்களா? 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை அதே 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது குடும்பத்தில் சின்ன அதாவது குடும்ப சம்பந்தமான விஷயங்களை சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். எதனால் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக வந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக, அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தான், நம்ம குடும்பத்துலேயும் சரி தான், யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்க, நிதானமாக யோசித்து பேசுங்க. அந்த வார்த்தைகள்னால சில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தூக்க குறைவுகள் வந்து இந்த டயத்தில் இருக்கும், தூக்கத்தில் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்க ஓரளவு கொஞ்சம் நேரத்தோடு வந்து அந்த ஓய்வு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த எதனால் அந்த தூக்க பிரச்சனைகள் வந்து வராதனால கொஞ்சம் நேரத்தோடு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே பெட்டில் போய் படுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா சின்ன கனவு தொல்லைகள், சின்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு வந்து தூர தேசமா வந்து நம்ம போயிட்டோம்னா, அந்த அந்த சின்ன சின்ன செயல்பாடுகள், சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மள வந்து அவ்வளவா பாதிக்காது. அதே மாரி வந்து தூரதேச பயணங்கள் மூலமா அங்க வந்து பிசினஸ் சம்மந்தமான விஷயங்கள பேசும்போது கூட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. இந்த டயத்துல தொழில் தொடர்பா ஒரு விஷயத்துக்கு வந்து கும்பராசிக்காரங்க கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க. அந்த கடன் வந்து தாராளமா உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அரசாங்கத்தின் மூலமா கடன் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவியினுடைய இல்ல வாழ்க்கை துணையுடனுடைய பூர்வீகத்திலிருந்து வந்து ஒரு கடன் ஒண்ணு வாங்குவீங்க. இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க கலைத்துறையில இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு கவனமா இருந்துக்கோங்க இந்த டயத்துல. அது மிக மிக சிறப்பு. கும்பராசிக்காரங்க இந்த டயத்துல துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம், இதில எல்லாத்துலயுமே வர்ற பிரச்சனைகள் வந்து விலகுறதுக்கு துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. ராகு கால வேளையில வந்து துர்க்கை வழிபடுங்க. 2 விளக்குகள் ஏத்துங்க. அரளி மாலை போட்டு வந்து வழிபடுங்க. அதன் மூலமா குடும்பத்தில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் தொழில்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். தொழில்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கும். அதாவது சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க